வணக்கம் and welcome to D16 Solution. இது AWS Cloud Solution Architect Associateோட 4வது வீடியோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி வந்து மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் யூசருக்கு எனேபிள் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து யூசர் ஐடென்டிட்டி அக்சஸ் மேனேஜ்மெண்ட் யூசர் குரூப் ரோல் தென் பாலிசி டைப்ஸ் JSON பாலிசி ஸ்ட்ரக்சர் மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் ஃபார் ரூட் யூசர் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம AWS Cloud Architect Associateங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்ஸ் எடுத்துருங்க. நம்ம அந்த வீடியோஸை பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம டாபிக்ல போகலாம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா MFA, வாட் இஸ் MFA அண்ட் ஹவு டு அசைன் MFA டு அன் இண்டிவிஜுவல் யூசர். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் MFAங்கிறது மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன். செக்யூரிட்டி அடிஷனல் பண்ணுறதுக்காக, செக்யூரிட்டி பர்பஸுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா MFA ஆட் பண்ணுறோம். MFA ஆட் பண்ணோம்னா நம்ம நார்மல் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லைன்னா ஆக்சஸ் கீ கூட அடிஷ்னலாக வந்து நம்ம ஒரு மொபைல் டிவைஸோ இல்லைனா ஒரு USB போர்ட் டிவைஸோ இல்லைனா ஒரு ஹார்ட்வேர் டிவைஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி AWS யூஸரை ஆக்சஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம வந்து எப்படி இது யூஸ் பண்ணலாங்கிறது குயிக்காக ஒரு சின்ன டெமோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து இதர் QR கோட் ஒரு கீ வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம குயிக்காக டெமோ பார்க்கலாம். ஸோ MFA என்னன்னு தெரியும், மல்டிஃபேக்டர் ஆதென்டிகேஷன். யூசர் கிரெடென்ஷியல்ஸ் கூட அடிஷ்னலாக ஒன் மோர் லேயர் ஆஃப் ஆதென்டிகேஷன். இங்கே MFAல ஆல்வேஸ் ஜென்ரேட் ஆகிற கோடு வந்து யூனிக்காக இருக்கும். நம்ம யூஸ் பண்ண போகிறது விர்ச்சுவல் MFA டிவைஸ் டைப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஓவர் கேப்புக்கு சொல்கிறேன். விர்ச்சுவல் MFA இருக்குது. விர்ச்சுவல் MFAங்கிற மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணுறது. தென் USB MFA இருக்குது. USB MFA வந்து பேங்கு ரேஷன் கார்டில் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர் MFA இருக்கு. ஹார்ட்வேர் MFAங்கிறது டோக்கன் பேஸ்டு சிஸ்டம். இன்னொன்று SMS பேஸ்டு MFA வந்து AWS வந்து டிசப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கன்சோல் லாகின் வச்சிருக்கோம். ஒரு யூசரை கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசருக்கு எப்படி MFA அசைன் பண்ணலாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஐஆம்ல போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு யூசரை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, யூசர்ஸ் ஆல்ரெடி ஒரு யூசர் இருக்காங்க. நம்ம வந்து ஒரு யூசர் கூட இன்னொரு யூசர் ஆட் பண்ண போறேன். ஸோ ஆட் யூசர்ல போயாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ப்ளீஸ் என்ஷூர் தட் செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸில் வந்து MFA வந்து எனேபிளா இருக்கு இல்லையான்னு பார்த்துக்கோங்க. MFA எனேபிளா இல்லைன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. விர்ச்சுவல் MFA எனேபிளா இருக்கணும். எனேபிளா இருந்தால் மட்டும் அது ஒர்க் ஆகும். அதுவும் கூட பார்த்துக்கோங்க. எனேபிளா இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ யூசர்ஸ் நம்ம போகிறோம். ஒரு புது யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் யூசர். ஸோ யூசர் நேம் வந்து நம்ம வந்து MFA யூசர் இருக்கலாம். MFA ட்ரெயினர் வச்சுக்கலாம். ஸோ இந்த MFA ட்ரெயினருக்கு நம்ம வந்து ஆக்சஸ் கீயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூசர் கிரெடென்ஷியல்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ யூசர் கிரெடென்ஷியல்ஸில் நான் கஸ்டம் இதே கொடுக்கேன். ஒரு கஸ்டம் கொடுத்துருக்கேன். தென் ரீசெட்லாம் பண்ணல, ரீசெட் பண்ண தேவையில்லை நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்தாச்சு. இங்கே எனக்கு வந்து தேவையான ஒரு குரூப்பை நான் ஆட் பண்ணுறேன். இல்லை நான் பெர்மிஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். நோ டேக் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ரிவ்யூ கிரியேட் பண்ணிச்சு. கிரியேட் யூசர். ஸோ இவ்வளோ சிம்பிளாக நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ டு தி யூசர்ஸ். சர்வீசஸில் போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம யூசர்ஸை பார்த்துருவோம். லெட்ஸ் செக் தி யூசர்ஸ். நம்மகிட்ட 2 யூசர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து MFA ட்ரெயினர் நம்ம யூசர் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த யூசருக்கு தான் வந்து MFA நீங்கள் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகலை இல்லையா, அசைன் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த யூசருக்கு MFA ஃபஸ்ட்டு அசைன் பண்ணுறேன். அந்த யூசரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் யூசரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வரும். இதில் நேராக வந்து செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் போயிருங்க. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல்ஸ் போனீங்கன்னா அங்கே வந்து அசைன்டு MFAன்னு ஒன்று இருக்கும். அசைன்டு MFA டிவைஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் மேனேஜ். விர்ச்சுவல் MFAவா UTF-ஆ நம்ம விர்ச்சுவல் MFA போகிறோம். நம்ம கூகுள் ஆதென்டிகேட்டராக யூஸ் பண்ண போகிறோம். விர்ச்சுவல் MFAல வந்து நீங்கள் ஷோ QR கோட் இருக்கும். இல்லையா எனக்கு QR கோடு வச்சு நான் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா நம்ம எண்ட் யூசருக்கான இது கொடுக்க போகிறோம். எண்ட் யூசருக்கு இந்த கீயை மட்டும் கொடுத்துட்டு 2 MFA ஜென்ரேட் ஆகி வரும். அது சொல்லுவோம், கேட்டு வாங்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எண்ட் யூசருக்கு கொடுத்துக்கிறோம். ஸோ கூகுள் ஆதென்டிகேட்டரில் போயிட்டு கூகுள் ஆதென்டிகேட்டரில் நியூ அக்கௌண்ட் போயிட்டு நம்ம இந்த செட்டப் கீயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா
இந்த QR கோட இமேஜ் அனுப்பிட்டு இந்த இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லலாம். ஸ்கேன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 2 இது வரும். அந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். MFA கோட் நம்ம கீழே கொடுக்கணும். 1 minute once வந்து மாறும். 173526. Then second MFA code 146457. Assign MFA. அவ்வளோதான். விர்ச்சுவல் MFA வந்து சைன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் பார்த்துருவோம். பெர்மிஷன்ஸ் யூசரில் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். யூசர்ஸில் போயாச்சுன்னா MFA ட்ரெயினருங்கிற யூசருக்கு ஆக்சஸ் எனேபிள் ஆகிருக்கும். MFA ட்ரெயினருக்கு விர்ச்சுவல் ஆக்சஸ் எனேபிள் ஆகிருக்கும். நம்ம லாக் அவுட் பண்ணி பார்த்துருவோமா? சைன் அவுட் MFA ட்ரெயினரில் லாகின் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் யூசர் கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் இல்லாமல் MFAயோட கோடு கொடுத்தா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ரூட் யூசர் கிடையாது. I am user, account ID or account alias. Next I am username இந்த இடத்துல கொடுத்துருவோம். I am username வந்து MFA trainer இல்லை அதோட பாஸ்வேர்ட். Sign. Authentication information is incorrect. தெரிஞ்சப்ப நம்ம அந்த அக்கௌண்ட் ஐடி தான் நமக்கு பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்கௌண்ட் ஐடி வச்சு அக்கௌண்ட் ஐடி என்னன்னு எடுத்துட்டு வந்துடுவோம். எடுத்து வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு இது லாகின் பிரச்சனை என்னோட. ரூட்டுக்கு MFA எனேபிள் பண்ணி அதனால MFA கோட் கொடுத்துருக்கோம். இல்லை அக்கௌண்ட் ஐடி மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. சைன் ஆன் பண்ணிட்டு திருப்பி ரீசைன் பண்ணும். MFA ட்ரெயினிங் ரிசர்ச் லாக் பேக் இன். I am user, account ID ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் username MFA ட்ரெயினிங் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு. சைனிங் MFA கொடுக்க பார்த்தீங்களா யூசருக்கு MFA கோட் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி வச்சிருப்போம். அந்த MFA கொடுப்பாங்க. அக்கௌண்ட்டை லாகின் ஆகிடுச்சு. MFA ட்ரெயினர் லாகின் ஆகிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு யூசருக்கு நம்ம வந்து MFA கோட் அசைன் பண்ணுறது, அசைன் பண்ணிட்டு லாகின் பண்ணுறது. ஸோ MFA அசைன் பண்ணும்போது மேக் ஷுவர் அந்த யூசருக்கு நம்ம எதிர் QR கோடு இல்லைனா அந்த செட்டப் கீ கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து அந்த MFA கோடை நம்ம ஜெனரேட் பண்ணி வாங்கலாம். இல்லைன்னா API வந்து AWS பப்ளிஷ் பண்ணி API மூலமாக அவங்களுக்கு API ரெக்வஸ்ட் கொடுத்து அங்கேருந்து நம்ம வந்து இந்த MFAவை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் வந்து நம்மளோட யூசருக்கு MFA அசைன் பண்ண முடியும். இது வந்து MFA நம்ம எதுக்கு அசைன் பண்ணுறோம்? செக்யூரிட்டி கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம MFA அசைன் பண்ணுறோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் நான் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ட்ரெயினிங் செஷன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.